அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய ஆன்டிசிபேட்டரி பெயில நீதிமன்றம் நிராகரிச்சின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் என்ன பேசினார்னு எல்லாருக்கும் பார்த்திருப்பீங்க. அவர் என்ன மாதிரியான அவதூறாக முதல்வருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மற்ற எல்லாரையும் தனிப்பட்ட முறையில் எவ்வளவு கேவலமா பேசினார் தெரியும். அவர் இந்த மாதிரியான வாய்க்கொழுப்புல தேவையில்லாமல் அவதூறாக எவ்வளவு மோசமாக இது அவங்க கலைஞர் கருணாநிதி காலத்திலிருந்து இப்படிதான் இருக்கும். ஏதாவது குடும்பத்தினர் பத்தி பேசுறது, ஏதாவது கேவலமா பேசுறது, இது மாதிரி அந்த காலத்துல இருந்து கருணாநிதி காலத்துல இருந்து இப்படிதான் அவங்களுடைய வழக்கமே, திமுகவுடைய வழக்கமே அப்படிதான் தனிப்பட்ட முறையில மோசமா விமர்சனம் பண்றது. சோ அவருடைய ஆன்டிசிபேட்டரி பெயில முன்ஜாமீன் ரத்து செய்த அடிப்படையில் இன்னைக்கு காவல்துறை அது யூஸ்வலா நடக்கிற விஷயம் தான். முன்ஜாமீன் ரத்து செய்யப்பட்டால் கைது செய்யப்படுவார்கள். கைது செய்யப்பட்டால் நீங்க அவங்க பெயில் போடணும். இதை நார்மல் நடைமுறை தான். சோ அதற்காக அவர் பேசியதற்கு வழக்கு போடாமல் இருக்க முடியாது. சோ அதை பொறுத்து கொள்ள முடியாம இன்னைக்கு தோல்வி பயத்துல எல்லா திமுகவும் இதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரிதான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. முன்ன இருந்த காலகட்டங்கள்னா ஒவ்வொரு ஆட்சி மாற்றம் நடக்கும் போது திமுகவினர் அவங்களுக்கு வசதியாக அவங்க ஏரியாவில் இருக்கிற புதிதாக வந்த அதிமுக அமைச்சர்கள் யாரையாவது பிடிச்சி செட்டில்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. இப்படிதான் இந்த காலங்களில் இவங்க நடந்துருச்சு. இந்த ஆட்சியில அண்ணன் விஜய் தலைமையிலான முதல்வர் விஜய் தலைமையிலான ஆட்சியில யாரையும் செட்டில்மெண்ட்லாம் பண்ண முடியாது. ஊழல் செஞ்சா வழக்கு, தப்பு செஞ்சா வழக்கு, தேவையில்லாமல் மக்களையும் பெண்களையும் அவதூறாக பேசினால் கண்டிப்பாக சட்டம் தன் கடமையை செய்யும். எந்த திமுக அமைச்சரும் யாரையும் பார்த்து செட்டில்மெண்ட் பண்ண முடியாது. எந்த ஆட்சி மாற்றம் வந்தால் ஊழலுக்கு ஒரு பணத்தை கொடுத்து காம்பன்சேட்டும் பண்ண முடியாது. நீங்க எங்கேயும் ஊழல் கிடையாது, எதுலயும் ஊழல் கிடையாது. சோ இன்னைக்கு அவங்களுக்கு வேற வழியே இல்லாமல் இன்னைக்கு தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதுல சொல்லியிருக்காரு, அவரை ராஜினாமா செஞ்சுட்டு சேர சொன்னாங்களாம். அனிதா ராதாகிருஷ்ணன் மாதிரியான ஒரு ரவுடியும் ஒரு கேவலமான ஒரு நபரையும் கண்டிப்பாக தவம் இருந்தாலும் நாங்க தமிழக வெற்றி காலத்தில் என்னைக்கு சேர்த்துக்க மாட்டோம். சோ அவர் அது அவருக்கும் தெரியும். சோ அந்த மாதிரி ஒரு நபரை, ஒரு கேவலமான நபரை, அந்த மாதிரி ஒரு ரவுடித்தனமான ஒரு இன்னைக்கு தென் தமிழகத்துல அனைத்து விதமான ரவுடித்தனமும் செஞ்சுட்டு இருக்கிறது அனிதா ராதாகிருஷ்ணன். கட்ட பஞ்சாயத்துல இருந்து எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிற அனிதா ராதாகிருஷ்ணன். அனிதா ராதாகிருஷ்ணனால அங்க 20 வருஷமாக அந்த தென் தமிழகம் முழுவதும் அமைதிக்கு குந்தகம் விளைவித்து அவ்வளவு தேவையில்லாத ரவுடித்தனமும் அவ்வளவு கட்ட பஞ்சாயத்துகளும் அவ்வளவும் நில அபகரிப்பு அனைத்தும் செஞ்சது அனிதா ராதாகிருஷ்ணன். சோ அனிதா ராதாகிருஷ்ணன் மாதிரியான ஆட்கள் நபர்கள் தவம் இருந்தாலும் தமிழக வெற்றிகள் சேர்த்துக்க மாட்டோம். சோ இன்னைக்கு அதை திசை திருப்புறாராம். அவ்வளவு பெரிய அறிவாளி அவர் பெருசா திசை திருப்புறதா நினைச்சிட்டு நாங்கள் ராஜினாமா செஞ்சிடலாம். அவர்ல ராஜினாமா இல்ல, அவர் அப்படியே தவம் இருந்து எங்களுடைய முதல்வர் அண்ணன் விஜய் காலில் விழுந்தாலும் தமிழக வெற்றி காலத்தில் சேர்த்துக்க மாட்டோம். சோ அதை கிளாரிஃபை பண்றோம்னு நினைச்சோம். ஏன்னா இந்த மாதிரி தோல்வி பயத்துல இன்னைக்கு எல்லாருக்கும் மேலேயும் ஏதாவது ஒரு வழக்குகள் இருக்கு. ஏன்னா அவங்க ஊழல் செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல ஊழல் இருந்துச்சு. அதனால அவர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. சோ சட்டப்பூர்வமா ஆதாரம் இருந்தால் அது வழக்குகள் நடக்கும். அதுல போய் அந்த வழக்குல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க, நடக்கும். இதானே நடக்கும். நீங்க பழைய காலங்கள்ல என்னன்னா அந்தந்த முந்தைய ஆட்சி காலத்துல வந்தோடனே வீரவசமா பேசுவாங்க. பேசிட்டு வழக்குகள் எதுவும் பதிவு செய்ய மாட்டாங்க. அதுக்கான ஏதாவது செட்டில்மெண்ட் வாங்கிட்டு ஒதுங்கிப்பாங்க. அந்த ஆட்சி அந்த மாதிரியான இதெல்லாம் இங்க நடக்காது. யாராக இருந்தாலும் தவறு செய்திருந்தாலும் கண்டிப்பாக அவர்கள் மீது சட்டப்பூர்வமா என்ன நடவடிக்கை கண்டிப்பா நடக்கும். அதுல யாரும் யார்கிட்டையும் செட்டில்மெண்ட் பண்ண முடியாது. சோ இவர் குதிரை பேரம் செஞ்சாருங்களும் நாங்க சாட்சியத்தோட சொல்லிருக்கோம். ஆதாரத்தோட எங்களுடைய எம்எல்ஏ ஒருத்தர் அவரை கூப்பிட்டு பேரம் பேசினதுக்கான ஆதாரத்தை கொடுத்திருக்கிறார். சோ அந்த மாதிரி ஏதாவது எங்க சைடு இருந்தா சொல்லுங்க. நாங்கள் யாரிடமாவது கூப்பிட்டு யாரையாவது பேசி நாங்கள் வாங்கன்னு சொன்னோமோ அதெல்லாம் கிடையாது. எங்களுக்கான நம்பர்ஸ் இருக்கு. நாங்க தான் திரும்ப சொல்றோமே, இன்று நாளும் நாங்கள் தேர்தலை சந்திக்க 100% தயார். நாங்கள் யாருக்கும் பயப்படவில்லை. மக்களுக்கு மட்டும்தான் பயந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு மட்டும்தான் பயந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம். வேற யாருக்கும் பயப்படவில்லை. இங்க ஸ்டாலினோ யாருக்கும் பயந்துலாம் இங்க வேலை செஞ்சதில்லை. நாங்க எங்களுடைய தலைவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷமாக அவருக்கு அழுத்தத்துக்கு மேலேயே வந்துட போகுது. 2 வருஷமாக எல்லா அழுத்தத்தையும் தாங்கி எந்த இடத்துல 1% கூட காம்ப்ரமைஸ் பண்ணதே இல்லை. ஒரு இடத்துல கூட எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் எந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது இல்லை. அவருடைய பாலிசிலையும் சரி, அவருடைய ஸ்டாண்ட்லயும் சரி. சோ அனிதா ராதாகிருஷ்ணன் மாதிரி ஆட்கள் இன்னும் நிறைய பேர் திமுகல என்ன தவறு செஞ்சாங்களோ அந்த தவறுக்கான வழக்குகள் கண்டிப்பா வரும். இதுல நாங்களும் யாரும் இன்ஃபுளுன்ஸ் பண்றதுலாம் வாய்ப்பே இல்லை. நாங்க எந்த விதமான அந்த மாதிரியான தவறான வேலையில செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. சோ அதனால அவர் யாரையோ கார்ல ஏறப்ப ஒரு பதட்டத்துல ஏற்கனவே அவங்க ஆட்சி காலத்திலே அவரை ஒரு அமைச்சரா இருந்தவரே கைது செய்யப்பட்டப்ப பேண்ட்லயே யூரின் போனவங்க தானே. அப்படிப்பட்ட ஆட்கள் அமைச்சரா இருந்திருப்ப இன்னைக்கு பதட்டத்துல ஏறப்ப அவர் யாரோ ரிசைன் பண்ண சொன்னாங்க. யாருன்னு ஆதாரத்தோட சொல்ல சொன்னாங்க. அவரை யாரு ரிசைன் பண்ணி நீங்க தமிழக வெற்றி கழகத்துல சேர சொன்னாங்கன்னு ஆதாரத்தோட சொல்லுங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி ஏதாவது 1% உண்மை இருந்தாலும் அவர் சொல்வதை நாங்கள் கேட்போம்.
ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய பேர் வருவாங்க. இன்னும் பல பேர் வந்து தலைமறைவாக வெளியில இருக்காங்க. இவர்கள் செய்த தவறுக்கு ஆன வழக்குகள் தான் அது. எதுலையும் நாங்கள் எந்த விதத்திலையும் இது எந்த விதத்திலையும் பழிவாங்கவோ ஜோடிக்கவோ இல்லை. அதுக்கான அவசியம் இல்லை. இவர்கள் ஒரு பொருட்டே கிடையாது. எங்களுடைய தலைவர் முன்னால் அண்ணன் விஜய் முன்னால் இவரெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. மக்கள் விரோத செயல், மக்களுக்கு எதிரான செயல், மக்களுக்கு எதிராக என்னென்ன செய்யணுமோ ஊரை கொள்ளையடித்து ஒரு குடும்பத்தை வளர்த்த நபர்கள் இன்னைக்கு மக்களுடைய முழு ஆதரவோடு இருக்கிற எங்கள் தலைவர் முன்னால் இவர்கள் ஒரு பொருட்டே கிடையாது. ஏன்னா மக்களுக்காக ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 12 மணி நேரம் தலைமைச் செயலத்திலிருந்து முழு நேரம் பணியாற்றி இருக்கிற ஒரு முதல்வருக்கு, மக்களுக்காக மட்டும் வேலை செஞ்சிருக்க முதல்வருக்கு, மக்களுடைய உண்மையான முதல்வராக இருக்கிற ஒருத்தருக்கு இவர்கள்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. இவர்களை பழி வாங்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இதெல்லாம் சும்மா வந்து கத்திட்டு இருக்காங்க. ஸோ அதற்கான ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டும் நினைச்சோம். அதற்கான பதில் தான். அதே போல அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்களும் ஊழல்ல இருந்து தப்பிக்கிறதுக்காண்டி தான் தாவிக்கலாம். இல்ல, நாங்க இன்னைக்கு கட்சியிலிருந்து நாங்க திரும்பவும் சொல்றோம், வேற கட்சியிலிருந்து மாற்று கட்சியிலிருந்து வந்து சேர்ந்துட்டாங்க. அதில் யார் யார் வந்து எங்களுடைய பாலிசியில எந்த விதத்திலையும் இதுல காம்ப்ரமைஸ் இருக்காது. அதுலயும் ஒரு சில நபர்கள் நாங்கள் வேண்டாம் என்று வர வேண்டாம் என்று சொன்ன நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களை பொது வெளியில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது அவர்களுக்கு தெரியும். நிறைய பேர் வரணும்னு உள்ளே வந்தார்கள். அவர்களெல்லாம் வர வேண்டாம் என்று பல பேர் தடுக்கப்பட்டிருக்கார். ஏன்னா அவர்கள் எல்லாம் என்றும் இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் மாதிரி ஆட்கள், இந்த மாதிரி பலர் வந்து யாரு வந்தா அந்த மாதிரியான நபர்களை என்றுமே நாங்கள் சேர்த்துக்கொள்ள மாட்டோம். ஸோ அது மாதிரியான கட்ட பஞ்சாயத்து பேர்வழி தென் தமிழகத்தில் எப்பயுமே வந்து அவர் அனிதா ராதாகிருஷ்ணன் வந்த பிறகு எத்தனை கட்ட பஞ்சாயத்துகள், எத்தனை படுகொலைகள், எத்தனை ரவுடித்தனங்கள் எத்தனை நடந்திருக்குன்னு தென் தமிழகத்தில் நீங்க போய் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி கேட்டீங்கன்னா தெரியும். எத்தனை நில அபகரிப்பு நடந்திருக்குன்னு தெரியும். அவர் வந்து 20 வருஷமா அவர் என்னைக்கு 2001 ஆட்சிக்கு வந்தாரோ, அண்ணன் டிடிவி தலையோட ஆதரவோட அன்னைக்கு வந்தாரோ, அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் செஞ்ச கட்ட பஞ்சாயத்து, அவர் செஞ்ச ரவுடித்தனத்தினால அத்தனை படுகொலைகள் நடந்திருக்கு. அது அனிதா ராதாகிருஷ்ணனால அவ்வளவு அந்த தென் தமிழகத்தில் அமைதியே போச்சு. அந்த மாதிரியான நபர்கள் என்றைக்கும் வர முடியாதுன்றதை நான் சொல்லுவேன். இல்ல யாருக்கா தொடர்பு இருந்தால் காவல்துறை செய்வாங்க. அவங்க எவிடன்ஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதுல போய் நாங்க இருக்கா இல்லையான்னு எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான அதிகாரம் எங்களுக்கு கிடையாது. அதை நாங்க போய் ஆட்சியில் இருந்தாலும் காவல்துறையுடைய விசாரணையில் தலையிடும் அதிகாரம் யாருக்கும் கிடையாது. சோ அவர்கள் ஆதாரம் இருந்தால், ஏன்னா ஆதாரம் இல்லாட்டி யாரோ போய் கோர்ட்ல போய் என்ன சொல்லுவாங்க? முந்தைய காலங்களில் ஏதாவது தவறான வழக்கெல்லாம் போட்டால் அதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆதாரம் இருந்தால், யாரும் அவரோட தொடர்பு இருந்தால், செந்தில் பாலாஜிக்கு அவர் தம்பி அசோக்குக்கோ தொடர்பு இல்லாமல் அவர் கீழே ஒருத்தவங்க வந்து இந்த பேரத்தை பேச முடியுமா? இன்னைக்கு ஒருத்தர் 35 கோடி ரூபா தர்றேன், 40 கோடி ரூபா தர்றேன்னு ஒரு 4-5 எங்களுடைய எம்எல்ஏகள் தொடர்பு கொள்றாங்கன்னா அது சாதாரண ஒரு எக்ஸன் குப்பனோ சுப்பனோ செய்ய முடியுமா? செந்தில் பாலாஜி சொல்லி தான் செய்ய முடியும். செந்தில் பாலாஜி சும்மா செய்ய முடியுமா? செந்தில் பாலாஜி திடீர்னு போய் திமுகவில் போய் அவர் எடுத்து செய்வாரா? ஸ்டாலின் சொல்லாமல், உதயநிதி சொல்லாமல் செந்தில் பாலாஜி இதை செய்திருக்க மாட்டார். ஏன்னா இது சாதாரணமான செய்ய விஷயம். ஒருத்தர் வந்து ஒரு எம்எல்ஏ போய் பேசுங்க, 40 கோடி கொடுங்க, 50 கோடி கொடுங்கன்னா அவங்களுடைய தலைமை உத்தரவிடாமல் தலைமை அதற்கு பிளான் பண்ணி நீங்க இதெல்லாம் செய்யுங்க, இதன் அடிப்படையில நீங்க நம்ம ஸ்பீக்கர் மேல வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவோம், அதற்கு ஆதரவாக நமக்கு இத்தனை எம்எல்ஏ வேணும், இவ்வளவு பேர் அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துல நமக்கு ஆதரவா வாக்களிக்கணும், அப்ப இவ்வளவு பேருக்கு இவ்வளவு கொடுங்கன்னு சொல்லாமல் செந்தில் பாலாஜி செய்திருக்க மாட்டார். செந்தில் பாலாஜிக்கு வந்து திமுக தலைமையை மீறி செய்யறதுக்கான அதிகாரம் இல்லை. அப்ப இது அங்கிருந்து வந்ததுதான். இது கீழே இருக்கிற அந்த 8 பேரோ 9 பேரோ தன்னிச்சையா செய்ய முடியுமா? தன்னிச்சையா போய் செஞ்சனால அவங்களுக்கு என்ன பிரயோஜனம்? கையில போய் 40 கோடி கொடுத்துட்டு கீழே இருக்க ஒரு 7 பேர் 8 பேர் அந்த சக்தி மெஸ் ஓனரோ இல்ல அங்க இருக்கிற ஒரு 2-3 மூன்றாம் தர நாட்கள்லாம் செய்ய முடியுமா? செந்தில் பாலாஜிக்கும் மேலே வந்து உத்தரவு வந்தா தான் இப்படி செய்ய முடியும். இவர்களுக்கு நாங்க இல்ல, காவல்துறை வச்சிருப்பாங்க, காவல்துறை வச்சிருப்பார்கள். வச்சிருக்காமல் அவர்கள் கைது செய்ய முடியாது. நேற்று ரிமாண்டுக்கு எவ்வளவு நேரம் ஆர்குமெண்ட் போச்சு நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்க. ஆதாரங்கள் இருக்கும் பட்சத்தில் தான் கைதுகள் செய்யப்பட்டிருக்கு. எப்படி இந்தந்த நபர்கள்னு சொல்றாங்க? அந்தந்த நபர்களுக்கு தொடர்பு இருக்குன்னு ஆதாரத்தோட கைது செய்யறாங்க. இவர்கள் எல்லாம் தொடர்போட எல்லாத்துலயும் எந்தெந்த இதுல வாட்ஸ்அப்ல யார் யார்கிட்ட என்னென்ன பேசினாங்கன்னா கண்டிப்பாக காவல்துறை சேகரிச்சிருப்பாங்க. அதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இன்னும் வந்து யாருக்கோ தொடர்பு இருந்தால் கண்டிப்பா கைது செய்யப்படுவாங்க. இது சாதாரண குற்றச்சாட்டு. நீங்க வந்து 40 நாட்களுக்குள்ள ஸ்டாலின் வந்து எங்களை 30 நாள்ல நாங்க வந்து இந்த ஆட்சி தாங்காதுன்னா எந்த அடிப்படையில் சொன்னார்? எதன் அடிப்படையில் சொன்னார்? திடீர்னு ஏன் உதயநிதி துபாய் போனாரு? துபாய்க்கு திடீர்னு போனார். அவர் போன உடனே ஏன் இந்த மாதிரி கோர்ஸ் ஆஃப் விஷயங்கள்லாம் உடனே ஸ்பீடப் ஆகுது? அப்ப அங்கிருந்து என்ன பேசி ஆலோசனை செய்து என்ன செய்தாரு? எல்லாத்துக்கும் அவங்க தானே விளக்கம் கொடுக்கணும். இப்ப அதற்கு விளக்கம் கொடுக்காம இவர்கள் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் மாதிரியான ஒரு மூன்றாம் தர நபர்களை ஏவி விட்டு ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் சட்டம் என்ன செய்யணுமோ அதுக்கான அவங்க என்ன தப்பு செஞ்சாலும் அதுக்கான ஆக்ஷன் தான் போலீஸ் எடுத்துருக்காங்க. இல்ல யாரு தப்பு செஞ்சிருந்தாலும் அவங்க மேல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு தான் ஆகணும்.
இது நாங்க தான் சொல்றோமே. நாங்கள் இதே இதுல பழைய கவர்மெண்ட் இல்ல வேற அதிமுக திமுக மாறி மாறி வந்தாங்க, எல்லாரும் என்ன இருக்கும், இவங்க அவங்ககிட்ட போய் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியாதா என்ன? அவங்க அங்க இருக்கிற அமைச்சர் லோக்கல்ல போய் காம்ப்ரமைஸ் பண்ணி இப்ப மூர்த்தி என்ன பண்ணுவாரு, மூர்த்தி இங்க இருக்கிற முன்னாள் அப்ப இருக்கிற அமைச்சர்கள்ட்ட போய் இங்க இருக்கிற மதுரையில் இருக்கவங்க போய் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருந்தா. இப்படிதான் செட்டிங் அரசியல் தான் இருந்துச்சு. இல்ல அவங்க போய் மத்தவங்ககிட்ட போய் காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்களோட அடிச்ச கொள்ளையில பாதி பங்கை கொடுத்துட்டு அப்படியே இது பண்ணியிருந்தாங்க. எத்தனை வழக்குகள் திரு ஸ்டாலின் அவர்கள் போன ஆட்சிக்கு வந்தப்பறம் எத்தனை வழக்குகள் பெண்டிங்ல வச்சிருக்காங்க? ஏன் பதிவு செய்யவில்லை? ஏன்னா செட்டிங் அவங்களுக்குள்ள. அதெல்லாம் இங்க நடக்காது. தவறு செய்திருந்தால் யார் யார் மேல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தால் ஆதாரம் இருந்தால் கண்டிப்பாக வழக்குகள் பதிவு செய்ய முடியும். மக்களோட வரிப்பணம், மக்களோட வரிப்பணத்தை யாரு திட்டு இருந்தாலும் அதற்கு ஆதாரம் இருந்தால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். இப்ப கண்டக்டர்ல ஊழல் நடந்திருக்குன்னு சொன்னோம். 9 டெண்டர்ல நாங்களே மின்சார வாரியமே அதற்கான கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அதன் மூலியமாக விசாரணை நடைபெற்று வருது. அதற்கான ஆதாரத்தை திட்டிருக்காங்க. எஃப்ஐஆரும் ஃபைல் செய்யப்பட்டிருக்கு, எஃப்ஐஆரும் போடப்பட்டிருக்கு. ஸோ கண்டிப்பா யார் யார் மேலாம் தவறு செய்தால் கண்டிப்பாக வழக்குகள் பதிவு செய்யப்படும். சந்திக்கட்டுமே, இந்த இப்ப வர்ற இடைத்தேர்தலாம் வரும், சந்திக்கட்டுமே. எப்ப வேணாலும் உள்ளாட்சி தேர்தல் சந்திக்கட்டுமே. ஏற்கனவே நீங்க தேர்தல் முடிஞ்சு 1 மாசம் தான் ஆச்சு, 40 நாள் ஆச்சு. நீங்க தேர்தலை சந்திச்ச லட்சணமே தெரியுமே. ஏன் திரு ஸ்டாலினே குளத்தூர்ல தோத்துட்டாரு. இதுவரை திமுகவுடைய முதலமைச்சர் திமுக கட்சியில முதலமைச்சர் கேண்டிடேட் எனக்கா தோத்து பார்த்திருக்கீங்களா? மோசமான காலகட்டத்தில் கூட அனைவரும் தோற்றாலும் கருணாநிதி மட்டும் ஜெயிச்சிருக்காரு. எம்ஜிஆர் காலத்துல அனைவரும் தோற்றாலும் கருணாநிதி மட்டும் ஜெயிச்சிருக்காரு. அதை விட மோசமான காலம் இன்னைக்கு ஸ்டாலினுக்கு கொடுத்திருக்காங்க. அப்ப நீங்க எந்த லட்சணத்தில் நீங்க 5 வருஷம் ஆட்சியை நடத்திருக்கீங்க? நீங்கள் உங்க சொந்த தொகுதியிலேயே நீங்கள் போய் நின்ற தொகுதியிலேயே உங்களை தோற்கடிச்சிருக்காங்கன்னா நீங்கள் மக்களுக்கு என்ன செஞ்சீங்கன்னு அதிலே தெரிஞ்சுக்கணும். இன்னும் எத்தனை தேர்தல் வந்தாலும் இதுவரைக்கும் புரட்சித் தலைவர் சொல்லியிருக்கார், தீய சக்தி திமுக ஒழிச்சே ஆவன். அம்மா சொல்லியிருக்காங்க, தீய சக்தி திமுக ஒழிச்சே ஆவன். இன்னைக்கு அதை எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் ஒழித்து விட்டார். அதான் நீங்க மக்கள் தெரியும். இன்னைக்கு அதோடைய முதலமைச்சர் வேட்பாளரே தோற்றானால் அந்த கட்சி இத்தோடு முடிந்து விட்டது. திமுகவுடைய அத்தியாயம் முடிந்து விட்டதற்கு அந்த ஒரு காரணம் தான் இன்னைக்கு எல்லாரும் தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த கட்சிக்கான ஒரு நீரோட்டமே இல்லை, அந்த கட்சியை வழிநடத்த யாருமே இல்லை. திரு ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சாருன்னா, அந்த கட்சிக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சாருன்னா அவர் அந்த குடும்பமும் அவரும் ஸ்டாலினும் அவர் குடும்பமும் அந்த கட்சியில் அனைத்து பொறுப்புகளும் ராஜினாமா செய்துவிட்டு அறிவாலயத்தை ஏற்கனவே அண்ணா எப்படி தொண்டர்களுடைய வரிப்பணத்தில் அந்த அறிவாலயத்தை கட்டினார். அறிவாலயத்தோட இருந்து தொண்டர்களுடைய வரிப்பணத்தில் எல்லாரும் 5 ரூபா 10 ரூபா 1 ரூபா 2 ரூபான்னு போட்டு கட்டினதான் அந்த அறிவாலயம். சோ அது மாதிரி அந்த அறிவாலயத்தை தொண்டர்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு போனாதான் மிச்சம் மீதி இருக்கிற கட்சியாவது காப்பாற்றப்படும். இல்ல அவதூறு வழக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் மாதிரியான வாய்க்கோளுக்குள்ள எவ்வளவு பேசினாலும் எல்லாரும் பார்த்தோம். நீங்க மைக்க பிடிச்சா என்ன வேணாலும் பேசுறீங்களா? நாங்கெல்லாம் அப்படியே பேசிட்டு இருக்கோம். மைக்க பிடிச்சிட்டு எல்லாரும் அவங்க குடும்பம் இதெல்லாம் பேச முடியுமா? அதுக்கான ஒரு எம்எல்ஏ நீங்க என்ன வேணாலும் பேசிருக்கீங்களா? அப்ப அதுக்கு வழக்கு போட்டீங்க. நீங்க எல்லாம் தான் ஏபி போனீங்க. ஏபி போனா அங்க கோர்ட்லயே நீங்கள் பேசியதை பார்த்து விட்டு இவருக்கு பெயில் எல்லாம் கொடுக்க முடியாது, ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுக்க முடியாது, டிஸ்மிஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக் கைது செய்யதான் ஆகும். ஒருத்தர் முன்ஜாமீன் டிஸ்மிஸ் ஆனா அவங்க கைது தான் பண்ணுவாங்க காவல்துறை. வேற என்ன செய்வாங்க? ஆமா இல்லங்க, அவதூறு அதாவது தனிப்பட்ட குடும்பத்தினர் அவரை பற்றி அவதூறு, அவரை பற்றி மோசமா பேசுறது வேற. ஒருத்தரை பற்றி நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் பற்றி பேசுறது ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஒருத்தருடைய செயல்பாடுகள் நாங்களாம் சொல்றோமே, நீங்கள் இதற்கு மேல இவர்கள் ஒரு கேவலமான செயலை செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்கோம். நீங்க ஒரு 40 கோடி ரூபா 50 கோடி ரூபா கொடுத்து எம்எல்ஏ தூக்கணும்னு நீங்க நினைச்சிட்டு வேலை பார்த்தீங்கன்னா இதற்கு மேல கேவலமான வேலையை நீங்க செய்ய முடியாதுன்னு சொல்றோம். அனிதா ராதாகிருஷ்ணன் மாதிரி இன்னும் நிறைய பேர் நிறைய தவறுகளை செய்துவிட்டு 20-25 வருஷமாக அரசியலையும் மக்களையும் ஏமாத்திட்டு வந்தாங்க. அவர்களுக்கான காலம் இத்தோடு முடிந்து விட்டது. இல்ல அந்த விஷயத்துல இங்க பாருங்க, அதுல நிறைய அழுத்தங்கள் அவர்களுக்குள்ளே இருந்துச்சு. ஏன்னா திரு டிடி அவர்கள் சொன்னதே அவர்கள் எம்எல்ஏவே அடுத்த நாளே மறுத்தாரா இல்லையா? அவர்கள் எம்எல்ஏ எழுதி கொடுத்த ஆதாரத்தோடு வெளியிடப்பட்டுச்சா இல்லையா? அவர் எழுதி கொடுத்தது. சோ அங்கேயே ஒரு இடத்துல வெளியிடப்பட்டுச்சா இல்லையா? அவர்களுக்குள்ளேயே மாத்தி இருந்த பேரமும் இருந்த அழுத்தமும் காரணமா தான் அன்னைக்கு பேச்சுக்கள் மாறிச்சு. எங்களுக்கு நாங்கள் யாரிடமும் பேரம் பேசவில்லை, யாருக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் அப்படி அவசரப்பட்டிருந்தால் அதிமுகவோடு நாங்கள் அதான் அன்னைக்கு சொன்னாங்களே, எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர் அண்ணன் வைகோ கூட எல்லாரும் என்ன சொன்னாங்க, நாங்கள் அவ்வளவு அவசரமாக கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும்னு நினைச்சிருந்தா, எங்களுடைய தலைவர் ஃபார்ம் பண்ண நினைச்சிருந்தா அதிமுக தான் தயாரா இருந்துச்சு. அவர்களோட சேர்ந்து உடனே ஃபார்ம் பண்ணிக்கலாமே. அந்த தவறு அந்த காம்ப்ரமைஸ் என்னைக்கும் எங்க தலைவர் செய்ய மாட்டாங்க. அதுல எந்த விஷயமான எந்த தேவையும் இல்லை. நாங்கள் என்றைக்கும் அன்றைக்கே எங்களுடைய தலைவர், நாங்கள் இப்போவும் சொல்றோம், அன்றைக்கே எங்களுடைய தலைவர் மீண்டும் தேர்தலை சந்திக்க தயாராக இருந்தார்.
அன்று இன்னும் 1 மணி நேரம் தள்ளி போயிருந்தால் தேர்தலை சந்திக்க அன்னைக்கு போய் கூட்டணி கட்சியின் அனைவரும் அது எல்லா கூட்டணி எங்களுடன் இப்ப பயணிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் அண்ணன் திருமா உட்பட இன்னைக்கு IUML தலைவர் உட்பட அனைவருக்கும் தெரியும். அன்னைக்கு மட்டும் 1 மணி நேரம் தள்ளி போயிருந்தால் எங்களுடைய தலைவர் அன்றே தேர்தலை சந்திக்க 100% தயாராக இருந்தார். அதற்கான இதையும் எங்களிடம் வெளிப்படுத்தி விட்டார். அன்னைக்கு உடனே எல்லாரும் அந்த கூட்டணி கட்சியினர் அனைவரும் அதற்கு ஆதரவு தெரிவித்து உடனே அனைத்து முடிஞ்ச பிறகுதான் சரின்னு நாங்கள் போய் கவர்னர் மாளிகையில் போய் அதுக்கான அனைத்தையும் MLA-க்களோட ஆதரவு கடிதத்தை கொடுத்தோம். அன்னைக்கு அது மட்டும் இல்லை என்றால் எங்களுடைய தலைவர் தெளிவாக முடிவெடுத்து தேர்தலை சந்திக்க 100% தயாராக இருந்தால் அதில் எந்த இதுவும் இல்லை. அது எங்களோட கூட்டணி கட்சியில் இருக்கிற அனைத்து தலைவர்களுக்கும் நன்றாக தெரியும். அதை சொல்லிட்டு இல்ல அதை சொல்லிட்டு தானே அன்னைக்கு IUML-உடைய தலைவர் ஐயா என்ன சொன்னார், அதாவது இவரை சொல்லிட்டு அடுத்த நாளே நாம முத நாள் ஆளுநர் ஆட்சி அமைக்க கூப்பிடணும்னு சொல்லிட்டு அடுத்த நாளே இவர் எடப்பாடி முதல்வராகணும்னு கூப்பிட்டு பேசினார்னாங்களே. அப்படிப்பட்ட ஸ்டாலின்ட்ட நீங்க எதை நம்புவீங்க? அவர் பேசுவது ஒன்று செய்வது ஒன்று தான் நம்ம எடுத்துக்கணும். அதாவது முத நாள் ஆளுநர் ஆட்சி அமைக்க கூறணும்னு போட்டுட்டு அடுத்த நாளே கூப்பிட்டு திரு எடப்பாடியை நம்ம முதல்வராக்கணும் அப்படின்னு பேசியிருக்கிறான்னு சொன்னாரா இல்லையா? அப்புறம் எப்படி நீங்க அவர் சொல்றதா நீங்க நம்புவீங்க? அவர் செய்யறது வெளியில ஒன்று, ஆனால் உள்ள இப்பவும் நாங்க சொல்றோமே, நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கோம், ஆதாரங்கள் கிடைக்கட்டும் என்று காத்திருந்தோம். நான் ஒவ்வொரு பேட்டியிலும் சொன்னோம், ஒவ்வொரு நாளும் இன்று வரை அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்காங்கன்னு எதை வச்சு சொன்னோம்? ஏன்னா முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறது எங்களுக்கு இருக்கும், ஆதாரம் கிடைக்கட்டும்னு காத்துட்டு இருந்தோம். ஆதாரத்தோடு எங்களுடைய MLA மிரட்டப்பட்டதை அவருக்கு புகார் அளிச்சு ஆதாரத்தோடு காவல்துறை கைது செய்யப்பட்டது சொல்றோம். இன்றும் அவர்கள் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எப்படியாவது 40 கோடி 50 கோடி கொடுத்து குறுக்கு வழியில் உள்ள வரலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. இதற்கு அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியோட முழு ஆதரவு இருக்கு. அதன் அடிப்படையில் எடப்பாடியும் இதற்கு பின்னால் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். இல்ல நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒருத்தர் MLA இருக்கிறார், அவருக்கு எடப்பாடியும் ஸ்டாலின் மாதிரி ஒரு தலைமை இருக்குது. அவர்களால இந்த கட்சிக்கும் பிரயோஜனம் இல்லை, மக்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. அந்த MLA அந்த தொகுதியில நாட்களை கடத்துவது எவ்வளவு கடினம்னு உங்களுக்கு தெரியும். போய் மக்களை சந்திக்கணும். மக்கள்கிட்ட போய் என்னன்னு சந்திப்பீங்க? எடப்பாடியும் ஸ்டாலினும் ஆட்சி அமைக்க முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க மக்களை என்ன வச்சு சந்திப்பீங்க? 5 வருடம் நீங்கள் அங்க தெருவுக்கு போகணும், அங்க இருக்க கல்யாணத்துக்கு போகணும், அங்க இருக்க எல்லாரையும் போகணும். மக்களை என்னன்னு சந்திப்பீங்க? என்னன்னு பாப்பீங்க? எடப்பாடியும் ஸ்டாலினும் முதல்வராக முயற்சி செஞ்சுட்டே இருக்காங்க. உங்களுக்கான அரசியல் எதிர்காலம் இல்லை. இவங்க 2 பேரும் என்ன செய்வாங்கன்னு தெரியாது. பிஜேபியோட போய் சேர்ந்து ஆளுக்கு ஒரு அமைச்சர் பதவி வாங்கிட்டு போனாலும் போதும். ஒரு MLA-வாக அதுவும் இந்த மாதிரி ஒரு ஸ்டேபிள் இல்லாத, ஒரு எதிர்காலம் இல்லாத ஒரு தலைவர்கள் பின்னால் எப்படி MLA-வாக தொடரும்? நீங்க MLA இல்லாம சும்மா சுத்திட்டு வர்றதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் MLA-வாக தொடர்வது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா மக்களுடைய கோரிக்கையை கேட்கணும், அவங்கள்ட்ட நிறைவேற்றணும், அவங்களுக்கான விஷயத்தை பேசணும். ஒன்னு நீங்க ஒரு தரமான எதிர்க்கட்சி தலைவராக இருக்கணும், ஒரு எதிர்க்கட்சியாக செயல்படணும். அதற்கும் துப்பு இல்ல. ஒரு எதிர்க்கட்சியாக செயல்பட்டு மக்களோடு இணைந்து மக்களோட செயல்படுறதுக்கும் துப்பு இல்ல. நீங்கள் வீட்டுக்குள்ள இருந்து உடனே ஆட்சி அமைக்க முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்க. MLA-வாக சும்மாலாம் தொடர முடியும். அதனாலதான் இன்னைக்கு அவங்க எல்லாம் ரிசைன் பண்ணிட்டு, அப்படி தொடர முடியாமல் ரிசைன் பண்ணிட்டு பேசாமல் இன்னைக்கு மக்கள் ஆதரவு யாருக்கு இருக்கோ அங்க போய் ஜாயின் பண்ண நினைக்கிறாங்க. அது உண்மையிலே இப்படி ஒரு தலைமையின் பின்னால் பயணிக்க யாருக்கும் முடியாது. நீங்க அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. இன்னைக்கு எதிர்க்கட்சியாக அதுவும் அதிமுக மாதிரியான ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு எடப்பாடியா மாதிரியான ஒரு தலைமைக்கு பின்னால் எப்படி செயல்பட முடியும் யாராவது ஒருத்தர் கேட்டு பாருங்க. எதை வச்சுட்டு அவங்க மக்களை பேஸ் பண்ணுவாங்க? எந்த முகத்தோடு அவர்கள் இங்க மக்களை போய் பேஸ் பண்ணுவாங்க? ஒவ்வொரு நாளும் ஒரு முடிவு எடுத்துட்டு இருக்காரு. இன்னைக்கு அவருடைய தலைவர் எல்லாம் ஆளுக்கு ஒரு திசையில் இருக்காங்க. யாரும் கட்சி ஆபீஸ்க்குள்ளே போறதில்ல. அவங்க கட்சி ஆபீஸ்க்குள்ளே போலமுன்னா எப்படி நீங்க மக்களை போய் சந்திப்பீங்க? சோ அவர்கள் எப்படி மக்களை அந்த தொகுதியில போய் சந்திப்பாங்க? யாருமே தொகுதிக்குள்ள போகல. அதிமுகவுடைய MLA-க்கள் இன்னைக்கு மீதி இருக்காங்களே, யாரும் தொகுதிக்குள்ள போக முடியல, மக்களை பார்க்க முடியல. எல்லாரும் ஒண்ணு வீட்டுக்குள்ள முடங்கி இருக்காங்க, இல்லாட்டி சென்னையில இருக்காங்க. சோ அந்த நிலைமையில எப்படி தொடர்வாங்க? சோ யாருக்கெல்லாம் தைரியம் இருக்குதோ, யாருக்கெல்லாம் இது மேல இல்லைன்னு நினைக்கிறாங்களோ அவர்களுடைய பாதையை அவங்களே தீர்மானிக்கிறாங்க. அவர்கள் அதுலயும் நாங்கள் யாரையும் அழைக்கவில்லை. அது இவ்வளவு நாள் அவர்களே தீர்மானிச்சு அவங்களே ரிசைன் பண்ணி வேற வழி இல்லாமல் இன்னைக்கு வெளியே வர்றாங்க. அவர்கள் யார் வருகிறார்களோ அவர்கள் இன்னைக்கு தமிழக வெற்றிக்காலத்தில் இருக்கிறாங்க. யார் இணைந்தாலும் எங்களுடைய பாலிசியில் எந்த காம்ப்ரமைஸ் இருக்காது. நாங்க தான் அழுத்தமான பிரச்சனையான ரொம்ப மோசமான காலகட்டத்திலே எங்களுடைய தலைவர் காம்ப்ரமைஸ் ஆகணுன்றோம். இன்னைக்கு தான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம். அதுல நம்ம ரொம்ப தெளிவா இருக்கும். எங்களுக்கு நாங்க தான் தெளிவா சொல்லிட்டோமே எந்த வழக்கு
எந்த 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 விதத்திலும் வழக்குகள் இருந்தால் அது தொடர்ந்து நடைபெறும். எந்த விதத்திலும் எங்களுடைய தலைவருடைய பாலிசியில எந்த மாற்றமும் இருக்காது. எந்த எந்த வழக்குகள் இருந்தாலும் தொடர்ந்து நடைபெறும். எந்த பாலிசியிலும் எங்களுடைய தலைவர் எந்த காலத்திலும் மக்கள் தான் அவருக்கு எங்களுடைய தலைவருக்கு பிரதானம். மக்களுக்கு பயந்து மட்டும்தான் எங்களுடைய தலைவர் வேலை வைப்பார். வேற யாருக்காகவும் எங்களுடைய பாலிசியில ஒரு துளியளவும் எங்களுடைய தலைவர் மாற்றிக்க மாட்டார். அது மோசமான, அதாவது எங்களுக்கு கடும் நெருக்கடியான காலகட்டத்தில் எங்களுடைய தலைவர் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல நம்மளுடைய முதல்வர். இன்னைக்கெல்லாம் அதுக்கு ஒரு 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 பர்சன்டேஜ் கூட வாய்ப்பு இல்லை. வேற ஏதாவது இல்ல அவர்கள் இன்னமும் மக்களை தவறா கணிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஸ்டாலினும் சரி எடப்பாடி சரி மக்களை தவறா கணிச்சிட்டு இருக்காங்க. நீங்க 1000 ரூபாய் கொடுத்தா 2000 ரூபாய் கொடுத்தா ஓட்டு வாங்கலாம் இன்னும் நினைச்சு நீங்க தேர்தலை சந்திச்சனாலதான் இப்படி ஒரு தீர்ப்பு வந்துச்சு. நீங்கள் இன்னும் மக்களை கணிக்கவில்லை. மக்களுக்கு என்ன தேவைன்னு நினைக்கவில்லை. கடைசி வரைக்கும் காசு இருந்தா எதை வேணாலும் வாங்கலாம். இன்னைக்கே தான் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, நீங்க 10 எம்எல்ஏ 20 எம்எல்ஏ வாங்கிட்டு போய் என்ன செய்வீங்க? வாங்கிட்டு போய் என்ன செய்வீங்க? மக்களை போய் சந்திச்சிருவீங்களா? மக்கள் உங்களை விட்டுருவாங்களா? ஒரு மாசம் கூவாத்தூரையே மக்கள் தாங்கிக்கணும். அந்த கூவத்தூர் நடந்த கூத்தப்ப மக்கள் எவ்வளவு கோபமாக அந்த எம்எல்ஏக்கள் இருந்தாங்கன்னு தெரியும். சோ அதையே மக்கள் தாங்கிக்க முடியல. இன்னைக்கு மக்கள் அளிச்ச தீர்ப்புக்கு எதிராக நீங்க ஒரு 10-15 எம்எல்ஏ வாங்கிட்டு போய் நீ என்ன செய்வீங்க? எங்களுக்கு எப்பவும் சொல்றோம், நாங்கள் என்னைக்கும் நாங்க தேர்தலை சந்திக்க பயம் இல்லை. நாங்கள் தைரியமா சேர்ந்து தேர்தலை சந்திப்போம். ஏன்னா எங்கள்கிட்ட எந்த பதட்டமும் இல்லை. நாங்க மக்களுக்கு எதிராக ஊழல் செஞ்சோமா, இல்ல யார்கிட்ட போய் காசு வாங்கணுமா, இன்னைக்கு டிரான்ஸ்பர் காசு வாங்குறோமா, இல்ல கீழே யார்கிட்ட பத்திரப்பதிவு துறையில போய் பத்திரப்பதிவுல போய் காசு வாங்கிட்டு இருக்காங்களா, ஏதாவது ஒரு இடத்துல கீழே போய் காசு நடக்குதா, யாரையாவது லஞ்சம் வாங்குறோமா? எதுவும் கிடையாது. எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. நாங்கள் யாரையும் சந்திக்கவும் மக்களை சந்திக்க எங்களுக்கு பயமே இல்லை. ஏன்னா எங்கள்கிட்ட எந்த பதட்டமும் இல்லை. எங்களுக்கு எந்த இடத்துலயும் இப்போ ஒவ்வொரு டெண்டர்லயும் கட்டிங் போயிட்டு இருக்கா, ஒவ்வொரு டெண்டர்லயும் 5% 10% கட்டிங் போயிட்டு இருக்கா, எதுவுமே இல்லை. இப்ப ஹவுசிங்ல முன்னாடி ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 65 ரூபா 70 ரூபா கொடுத்துருந்தோம். யாராவது ஒரு இடத்துல காசு வாங்குறாங்கன்னு பாருங்க. ஹவுசிங்ல முன்னாடி ஒரு பிளான் பொருளுக்கு 65 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 65 ரூபா 70 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க. இப்ப எங்க காசு இருக்கா? எங்கேயுமே பணம் இல்ல. கிளீன் கவர்மெண்ட்டை முதல்வர் கொடுத்துட்டு இருக்கிறார். அதனால எங்களுக்கு எந்த பதட்டமும் இல்லை. மக்கள்கிட்ட போய் தைரியமா பேசுவோம். நாங்க தான் சொல்றோமே, எங்க எம்எல்ஏ 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா செலவழிச்சா எல்லாரும் எம்எல்ஏ ஆனாங்க. அதே 2 லட்ச ரூபா இருந்தா போதும். நாங்க திரும்பவும் மக்களை சந்திச்சு நேர்மையாக தேர்தலை எதிர்கொள்வோம். இவர்கள் என்ன வேணாலும் பண்ணட்டும். மக்கள் துணையோடு நாங்கள் எந்த பதட்டமும் இல்லாமல் நாங்கள் இதே மாதிரி நேர்மையாக அரசியல் செய்து நேர்மையாக ஆட்சியை நடத்தி நாங்கள் தேர்தல் எதிர்கொள்வோம். என்ன வேணாலும் பேசட்டும். சட்டம் கண்டிப்பாக யாரு தவறு செய்திருந்தாலும் இல்ல யாரு தவறான நபர்கள் யாரு இருந்தாலும் எந்த விதத்திலும் காம்ப்ரமைஸும் இருக்காது. எந்த விதத்திலும் வழக்குகள் விளக்கம் இருக்காது. நன்றி.